வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் யூனிட் 15 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ யூனிட் 15ல் நம்ம பேங்கிங் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். பேங்கிங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் லாஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம் ப்ரிஃபர்ட் ஸ்டாக். ஸோ ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டரும் காமன் ஸ்டாக் ஹோல்டரும் ரெண்டு பேருமே சேம் தான், லைக் ரெண்டு பேருமே ஷேர் ஹோல்டர்ஸ் தான். பட் ஆனால் ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டர்னு ஏன் அவங்களுக்கு பேர்னா மேபி அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிக்விடேஷனில் அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களோட ஷேர் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி இருக்க போகுது, அதே மாதிரி அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி இருக்க போகுது. அண்ட் இட் இஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர் ஷோயிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த பர்சன் இன் அ கார்பரேஷன். ஸோ அந்த ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி தான் இது. இவங்களுக்கும் அந்த ஓனர்ஷிப் வந்து பேப்பரில் தெரிய போகுது. ஓகே, ஸோ இந்த பர்சன்ஸ் இவங்கள பேர் தான் நம்ம ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டர்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் கம்பெனி பண்ணுறாங்க, அகைன் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இவங்களுக்கும் டிவிடெண்ட் கிடைக்க போகுது. அண்ட் இவங்களோட டிவிடெண்ட் வந்து இட் இஸ் ஆன் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது, லைக் ஒரு பாண்ட் ஹோல்டர்ஸ் மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியணும். அண்ட் இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட இவங்க ட்ரேட் பண்ண அந்த கேபிட்டல் மார்க்கெட். அண்ட் திஸ் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்ட் பேஸ்ட் ஆன் அந்த அக்கௌண்டிங் பீரியட், அந்த ஏப்ரல் டு மார்ச்சோ என்ன அக்கௌண்டிங் பீரியடோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட டிவிடெண்ட் இருக்க போகுதுன்றது தெரியணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தே ஹேவ் நோ ஓட்டிங் பவர் ஆர் ரைட் இன் சூஸிங் த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். சாதா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூட ஓட்டிங் பவர் இருக்குது, பட் ஆனால் இவங்களுக்கு ஓட்டிங் பவர் கிடையாது. ஸோ இவங்களை வந்து நீங்கள் பாண்ட் ஹோல்டரோடு அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் படிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் இவங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஹோல்டருக்கு இருக்க மாதிரியே இவங்களுக்கு ஓட்டிங் பவர் கிடையாது. அண்ட் இவங்களுக்கு போர்ட் ஆஃப் கவர்னர் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஓகே, and in the event of liquidation, preferred shareholders have the right to companies assets only after the bond holders before the common shareholders. அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட். காமன் ஷேர்ஹோல்டர்ஸ் விட இவங்களுக்கு தான் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இவங்களுக்கான ரைட்ஸ் இருக்க போகுது. பிகாஸ் இவங்க வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பாண்ட் ஹோல்டர் மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்னலாம் படிப்பீங்களோ, என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டருக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நோ ப்ரீஎம்ப்டிவ் ரைட்ஸ். ஸோ எல்லா ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த காமன் ஷேர் ஹோல்டருக்கு தான் இருக்குது. அண்ட் ஏன்னா இவங்களுக்கு தான் அதிகமான டிவிடெண்ட் அப்போ அதிகமாக கிடைக்க போகுது, கம்மியானதப்போ கம்மியான கிடைக்க போகுது. பட் இங்கே பார்த்தா இவங்களுக்கு ஃபிக்ஸ் டிவிடெண்ட் தானே இருக்குது. இவங்க வந்து ஜஸ்ட் லைக் பாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆனால் பேர் மட்டும்தான் வேறு ஃபிக்ஸ் டிவிடெண்ட், மற்றபடி எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா ப்ரீஎம்ப்டிவ் ரைட்ஸோ வேறு எந்த ஓட்டிங் ரைட்ஸோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். So this means that the preferred shareholders have the right to purchase the new shares of the company only if the common stockholders deny. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன நான் அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்சம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் அந்த 2 லட்சம் வந்து நான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் விடுவேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஷேர் ஹோல்டர்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்து தரேன். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனி ரொம்ப வருஷம் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் அவங்க ப்ரைஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அல்யூரிங்காக இருக்கணும் போது ஸோ இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸே நினைப்பாங்க ஸோ நானும் இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஷேர்ஸ் வாங்கலாமே அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இவங்க சப்போஸ் வாங்கலை அந்த மிச்சமாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரீஎம்ப்டிவ், அந்த ரைட்ஸை தான் திருப்பி அடுத்து தான் வந்து ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்க ஷேர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காமன் பப்ளிக்கு சேலுக்கு வரும். ஓகே, ஸோ அந்த 2 லட்ச ரூபாயில் ஃபஸ்ட்டு காமன் ஷேர் ஹோல்டர்ஸ், நார்மல் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வேணும்னா ப்ரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் மிஞ்சினது தான் வந்து பப்ளிக் வாங்குவாங்க. இதுதான் வந்து ரூல், இதுதான் ஓகே, இதுதான் லைன். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் where the stock is traded. இதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த ஷேர்ஸ் எல்லாமே எங்கே ட்ரேட் ஆகுது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்க மூலியமாக தான் அது ட்ரேட் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். இது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பேங்கிங் வந்து இப்போ சப்போஸ் பேசிக்கான அந்த டெபாசிட்ஸ், லோன்ஸ் அது மட்டும் பண்ணுறது கிடையாது, அதை தாண்டி நிறைய சர்வீசஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன சர்வீசஸ்ன்றது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். சப்போஸ் நீங்கள் எதாவது வந்து நீங்கள் இப்போ
ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸோ இருக்கீங்க, ஒரு வெல்தி ஒரு வெல்தி இந்த ஹெச்என்ஐ இண்டிவிஜுவல்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி உங்களுக்காக அவங்களே வந்து நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்காக அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் பண்ண உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கான கன்சல்டேஷன் சர்வீஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதுக்கேற்ற சார்ஜஸ் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பேங்கிங் வந்து இன்சூரன்ஸும் இப்போ பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் நிறைய பேங்க்ஸ் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸும் வைக்கிறாங்க. அதையும் தான் அவங்க சேல் பண்ணணும்னு ஒவ்வொரு வாட்டி ப்ரெஷர் போடுவாங்க. அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இப்போ நீங்கள் நிறைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு நிறைய செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட செக்டரோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இவங்க வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயோ ஒரு புரோக்கர்கிட்டயோ இல்லை ஒரு வளர்ந்து வர ஒரு என்பிஎஃப்சி கிட்டேயோ நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எஸ்டீம்டு ஆல்ரெடி ரொம்ப வருஷம் மார்க்கெட்டில் இருக்க பேங்க்கே அவங்க ஃபீல்டாக இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பெட்டராக அவங்க உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்க மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட், உங்களோட அசெட்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. லைக் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய பேங்க்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அவங்க உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. டிமேட் அக்கௌண்ட்டில் அவங்களே வந்து உங்களுக்காக ஆப்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆடிட் சர்வீசஸும் பேங்க் பண்ணுறாங்க. அண்ட் லீஸிங்கும் வந்து உங்களுக்காக பேங்க் பண்ணி கொடுக்குறாங்க. மர்ச்சன்ட் பேங்க் நான் சொன்ன பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் வந்து அவங்களோட ஷேர்ஸை ஃப்ளோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவங்க கிரெடிட்டை ரேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து உங்களுக்காக பண்ணி தராங்க. அண்ட் வென்ச்சர் கேபிட்டல் நான் சொன்னேன், வளர்ந்து வர ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இவங்க ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபேக்ட்ரிங்னு ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி உங்களோட ட்ரேட் ரிசீவபிள்ஸை அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க கேஷ் ஆக்கி கொடுப்பாங்க. அண்ட் ப்ரைவேட் பேங்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கெல்லாம் பேங்கிங் பண்ணுறது. அண்ட் அண்டர் ரைட்டிங் ஷேர்ஸை வந்து அண்டர் ரைட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மார்கேஜ் லோன் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ், இந்த எல்லா வேலை பேங்க்கோட டைவர்சிஃபைட் சர்வீசஸ். முன்னாடி இதெல்லாம் பேங்க் பண்ணல, இப்போது தான் ரீசெண்டாக இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி நிறைய பேங்க்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போலாம் தான் நிறைய பேங்க்ஸ் வந்து நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன் லார்ஜ் ஸ்கேல். ஓகே, ஸோ இதெல்லாம் டைவர்சிஃபைட் சர்வீசஸ். இதில் சில இம்பார்ட்டண்ட் ஒரு 5-6 சர்வீசஸ் மட்டும் நான் இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். மற்றதில் வந்து இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லீஸிங் பார்க்கலாம். A financial lease is a type of lease in which a finance company is typically the legal owner of the asset. இப்போ யார் லீஸ்க்கு விடுறாங்களோ அவங்க தானே ஓனர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி, இப்போ ஒரு பேங்க்கோ இல்லை எனி ஃபினான்ஷியல் கம்பெனி, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, யாரோ ஒருத்தவங்க அவங்க தான் வந்து பார்க்க போகிறாங்க, அவங்க தான் வந்து அந்த அசெட்டை வந்து ஓன் பண்ண போகிறாங்க. ஓகே, that finance company is typically the legal owner of the asset for the duration of the lease. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா while the lessee, யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் தான் lessee, யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் தான் lessor. ஓகே, LESSOR, lessor. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the lessee not only has the operating control over the asset but also has some share of the economic risk and return from the change in the value of the asset. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் லீஸ்க்கு விடுறீங்கன்னா நீங்கள் தான் வந்து லெஸ்ஸர். லீஸுக்கு வரவங்க இருக்காங்களா அவங்க தான் வந்து லெஸ்ஸி. ஓகேங்களா? அப்போ வந்து ஓனர்ஷிப் வந்து உங்ககிட்ட தானே இருக்குது, நீங்கள் தான் வந்து ஓனர், அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான். பட் அந்த பொசெஷன் யார்கிட்ட இருக்குது? பொசெஷனாக யார் இப்போ அந்த வீட்டில் வாழ்கிறாங்க அவங்க அதுக்கிட்ட தான் பொசெஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து லெஸ்ஸி கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட தான் ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் இருக்கிறதுனால ரிஸ்க்கோ ரிட்டர்னோ எதுவாக இருந்தாலும் அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு சாதாரண எக்ஸாம்பிள். இதுவே நீங்கள் ஸ்டாக்ஸோ ஷேர்ஸோ இல்லை உங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டோ எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பேங்கிங்கோட ஃபினான்ஷியல் லெஸ்ஸிங். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் லீஸ்னால் என்ன, நீங்கள் உங்களோட ஷேர்ஸோ உங்களோட ஸ்டாக்கோ உங்களோட டிபென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ அதை வந்து நீங்கள் லீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்கெல்லாம் நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் அ ஃபினான்ஷியல் லீஸ் இஸ் கேபிட்டலைஸ் both assets and liabilities in the balance sheet increase. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஃபினான்ஷியல் லீஸ் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் கேபிட்டல் ரேஸ் பண்ணுறதுக்காக தானே பண்ண போகிறீங்க. உங்கள் ஷேர்ஸோ உங்கள் டிபென்ச்சர்ஸோ நீங்கள் வந்து லீஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்லையும் அது சேர்க்க போகிறீங்க, உங்களோட அசெட்ஸ்லையும் உங்கள் சேர்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டு சைடுமே இங்கே எஃபெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேஸ் த சேம். பிகாஸ் நீங்கள் எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல, உங்களோட கேபிட்டல் உங்கள் பேலன்ஸ் ஷீட்
தான் அஃபெக்ட் ஆக போதே தவிர உங்கள் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேஸ் த சேம், பட் the debt to equity ratio increases, creating an additional leverage. So debt and equity ratio தான் increase ஆக போகுது, மற்றது எதுவுமே எஃபெக்ட் ஆக போகுது கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து financial lease. So நம்ம next பார்க்கலாம் mutual fund. It is an investment fund that pools money from many investors to purchase securities. So mutual fund ஆனால இப்போ சப்போஸ் நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ ஹெச்சிஎல்தோ இன்ஃபோசிஸ்டோ இல்லை வந்து ஃபார்மாவில் நீங்கள் எதாவது ரெடிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்மர்ஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு ஷேர் தான் வாங்குவீங்க. பட் இதுவே மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 10 கம்பெனியோட ஷேர்லேருந்து வாங்குவீங்க. மொத்தமாக நீங்கள் வாங்குறது 100 ஷேர் தான், ஆனால் 100 ஷேரை 10 இவங்ககிட்டேருந்து 10 அவங்கக்கிட்டேருந்து 10 பேர்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா அது பேர் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் இத்தனை பேர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது உங்களால் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அந்த எக்ஸ்பர்டீஸை பற்றி கொடுக்கறது தான் பேங்க்கோட வேலை. ஒரு பேங்க்கோ ஸ்டாக் புரோக்கரோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குனே நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க அதுதான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க சொல்ல போகிறாங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணும், ஸ்டேபிளான வேணுமா இல்லை கொஞ்சம் ஹைட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ அந்த மாதிரி டிப்பெல்லாம் இருக்கும், அது உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு எந்த செக்டர் வேணும், சாஃப்ட்வேரா இல்லை ஆட்டோமொபைலா இல்லை பேங்கிங்கா இல்லை ஃபார்மாவா அப்படின்னு கேட்க போகிறாங்க. உங்களுக்கு எது சூட்டடாக இருக்கோ, உங்களோட ப்ரிஃபரன்சஸ் எப்படி இருக்கோ, உங்களோட டேபிள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை வந்து தே ஆர் ஆஃபன் கிளாஸிஃபைட் பை தியர் பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை வச்சு தான் அவங்க வந்து உங்களை கிளாஸிஃபை பண்ண போகிறாங்க. அது வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், பாண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக் ஆர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஹைப்ரிட்னா என்ன, ஸ்டாக்கும் இருக்கும், டெட்டும் இருக்கும், பாண்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது பொறுத்து தான் வந்து அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன், ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், யூஐடிஎம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட பேசிக் டைப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் என்ன, நான் என்ன சொன்னேன், டைவர்சிஃபைட். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் அந்த 10ல் ஏதாவது 2 கம்பெனி லாஸ் ஆனால் கூட மிச்சம் 8 கம்பெனிலேருந்து உங்களுக்கு நல்ல கெயின் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் டிவிடெண்ட் கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் உங்களுக்கு டெய்லி லிக்விடிட்டி இருக்கும் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்காக இன்னொருத்தர் மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்புறம் சர்வீஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டோட ஓவர்சைட் இருக்குது, அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ஈஸ் ஆஃப் கம்பேரிசன். இதெல்லாம் வந்து பேங்கிங் மூலிமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாம் அவங்க உங்களுக்காக பண்ணுறாங்கன்னா சும்மாவா பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. இதுக்காக அவங்க நிறைய ஃபீஸ் சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்க போகுது. ஓகே, அண்ட் லெஸ் கண்ட்ரோல் ஓவர் த டைமிங் ஆஃப் ரெகக்னிஷன் ஆஃப் கெயின்ஸ். நீங்கள் எப்போ அதை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் விஷயத்துக்கு உங்களால் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அந்த சோர்ஸ் மூலிமா அவங்க தான் உங்களுக்காக பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதனா வந்து ஒரு சேலஞ்சஸ் ஒரு டாசல்ஸ் இருந்துச்சு அதை நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு அது மேலே கண்ட்ரோல் இருக்காது, அவங்களுக்கு தான் அது மேலே கண்ட்ரோல் இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் அவங்கள தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்க தான் உங்களுக்காக அதை ஆப்ரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் there's less predictable income. ஸோ உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் இன்கம் வந்து நீங்கள் நிறையலாம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்மியாக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு பேங்கிங்கோட சர்வீசஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியணும் மர்ச்சன்ட் பேங்கிங். ஸோ மர்ச்சன்ட் பேங்கிங்னா நான் என்ன சொன்னேன், பேங்க் வந்து ஒரு கம்பெனிக்காக அவங்க வந்து என்னென்னலாம் சர்வீசஸ் பண்ணுறாங்க அதுதான் நம்ம மர்ச்சன்ட் பேங்கிங்னு பார்க்குறோம். ஸோ மர்ச்சன்ட் பேங்கிங் ஹிஸ்டாரிக்கலி அ பேங்க் டீலிங் வித் கமர்ஷியல் லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மர்ச்சன்ட் பேங்க்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா இஷ்யூ மேனேஜ்மெண்ட். நான் சொன்னேன்ல, புதுசாக நீங்கள் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்காக இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து புதுசாக இல்லை, நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பெரிய ஒரு மல்டிலேட்ரல் ஒரு டீல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்காக மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. கிரெடிட் சிண்டிகேஷன் என்ன, உங்களுக்கு லோன் வேணும் ஆனால் ஒரு பெரிய லோன் வேணும். இப்போ வந்து பெரிய ஏர்லைன்ஸோ இப்போலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, 500 கோடி 600 கோடி லோன்லாம் கிரெடிட் சிண்டிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய காமன் டேர்ம்ஸை கேட்டுட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய லோனை ஒரே பேங்க்கால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேங்க் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த 500 கோடியோ 600 கோடியோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது
இருக்கும்போது அதை தான் நம்ம கிரெடிட் சிண்டிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து லோன் ஒரே இடத்துல கிடைக்கல அப்படின்னா 4 பேர்கிட்டேருந்து சேர்ந்து கிடைச்சதுன்னா அதை தான் நம்ம கிரெடிட் சிண்டிகேஷன்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் அக்செப்டன்ஸ் கிரெடிட், கவுன்சில் ஆன் மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ். இப்போ பெரிய பெரிய ஃபர்ம்ஸ் வந்து மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் அமால்கமேஷன்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்பாமல் இது மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுப்பாங்க. இதுக்குன்னே நிறைய பிஸ்னஸஸ் இருக்காங்க, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அட்வைஸ்க்குனே நிறைய பேர் இருக்காங்க. பட் இதெல்லாம் பேங்க்ஸும் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து மர்ச்சன்ட் பேங்கிங். ஸோ ஒரு கம்பெனிக்காக என்னென்னலாம் தேவை அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது தான் வந்து மர்ச்சன்ட் பேங்கிங். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபேக்டரிங். ஸோ ஆல்ரெடி சொன்ன ஃபேக்டரிங் உங்களோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அந்த புக்ஸை வந்து இமீடியட்டாக கேஷிஃபை பண்ணுறது தான் அதோட பேர் தான் வந்து ஃபேக்டரிங். ஓகே. ஸோ ஃபேக்டரிங் இஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் and a type of a debtor finance in which a business sells its accounts receivable to a third party at a discount. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வரணுமோ அது உங்களுக்கு வரல ஒரு அது வர உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுக்குறீங்க, டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பீங்க. பிகாஸ் யாருமே உங்களுக்கு 50,000 வரணும்னா திருப்பி இன்னொருத்தரும் அதே 50,000 கொடுத்து உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வரல, உங்களுக்கு இமீடியட்டாக தேவை இருக்குன்றதுனால தானே வாங்குறீங்க. அந்த தேவைக்குன்னு ஒரு வட்டி வேணும்ல, அந்த இமீடியட்டாக உங்களுக்கு தேவை, அந்த அர்ஜென்சிக்குன்னு நீங்கள் எதாவது பே பண்ணணும். அதுதான் நம்ம வந்து அவங்களோட டிஸ்கவுண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் டிஸ்கவுண்டட் ரேட்டில் தான் வாங்க போகிறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ண போகிறாங்க, அவங்க உங்களுக்கு இப்போ 50,000 வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 45,000 இல்லை 40,000 கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களோட புக்ஸில் அடுத்த வருஷம் அந்த டெட்டாஸ்ன்றது இருக்காது. பிகாஸ் அதான் இப்போ பணமாக வந்துருச்சு, டெட்டாஸும் இருக்காது, அது பதிலாக கேஷுன்னு உங்களுக்கு வந்துருச்சு. பட் இப்போ அதை அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை அப்படியே வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டெட்டாஸ் வீட்டில் போய் கதவை தட்டி அந்த அமௌண்ட்டை கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க அதை எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ண முடியுமோன்னு பார்த்து அவங்க அதை ட்ரேட் பண்ண போகிறாங்க. இது பேர் தான் ஃபேக்டரிங். ஓகே. So a business will sometimes factor its receivable assets to meet its present and immediate cash needs. So அதனால தான் பிகாஸ் டெட்டாஸ் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஒன்று 6 months 8 months 12 months கழிச்சு தான் கொடுப்பேன் அப்படி சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு இமீடியட்டாக பணம் தேவை, நீங்கள் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணுமா இருக்கும், இல்லை வேறு எதுனா ரீசன்ஸ்க்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக பணம் தேவைன்ற போது உங்களுக்கு வந்து இமீடியட் கேஷ் நீட்ஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்டரிங் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இது பேர் தான் ஃபேக்டரிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். நான் ஆல்ரெடி சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அட்வைசரி பேஸ்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ அட்வைஸ் தான் அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு தனியான இண்டிவிஜுவல்ஸ் கொடுப்பாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸஸ் கார்பரேஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ஸ்க்கே கொடுக்கலாம். இது பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, இதை தான் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். such as a bank might assist to banks or other institution to raise their financial capital. நீங்கள் எதனா வந்து கேபிட்டல் ஃப்ளோட் பண்ண, நான் சொன்னேன் இல்லைங்களா, இஷ்யூ மேனேஜ்மெண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. raise the financing capital by underwriting or acting as the client agent in the issuance of debt or equity securities. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, உங்களோட இஷ்யூ மேனேஜ்மெண்ட்டில் அவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பூல் பண்ணணும், எப்படியெல்லாம் நீங்கள் அசெட்ஸ் உள்ளே வரணும், நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும், இதுக்கான உங்களுக்கு ஒரு அட்வைசரி சர்வீஸாக இந்த பேங்க்ஸ் வந்து அமைய போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஓகே. ஸோ an investment bank may also assist companies involving in mergers and acquisitions or market making, trading of derivatives, equity securities, fixed services, இந்த மாதிரி fixed income instruments or currencies and commodities, இந்த services or research, இது எல்லாமே வந்து இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் தான், மர்ச்சன்ட் பேங்கிங் இதெல்லாம் சிமிலர் தான், இதில் சிமிலர் ரோல்ஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ எதெல்லாம் வந்து கார்ப்பரேட்காக பண்ணுறாங்க, அவங்களுக்கான டெட்டு, அதுங்களோட ஈக்விட்டி இதெல்லாம் ரைஸ் பண்ணுறதுக்காக பேங்க் வந்து எதனா அவங்களோட சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா அதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஒரு கார்ப்பரேட் பேங்கிங் ஒரு மர்ச்சன்ட் பேங்கிங்ன்ற பேரில் நம்ம கூப்பிடுறோம். ஓகே, சிம்பிள். ஓகே. ஸோ இதில் இந்த டாப்பிக்கில் பேங்கிங்கில் நம்ம கடைசி டாபிக் வந்துட்டோங்க, கிரெடிட் ரேட்டிங். நமக்கு தெரியும் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், கிறிசில், இவங்களை பற்றிலாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. அதாவது இந்த கம்பெனி நல்லவங்களா, இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே. நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 கம்பெனி இருக்கும், பட் தெரியாதது ஒரு 1000 கம்பெனி இருக்கும். பட் 1000 கம்பெனி இன்றைக்கி நமக்கு தெரியாது, பட் ஆனால் ஒரு 5 வருஷத்தில் அவங்க தான் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அது நமக்கு இன்றைக்கி தெரியாது. கரெக்ட். ஸோ அப்போனா உங்களுக்கு அவங்கள பற்றி இன்றைக்கி தெரியாதுன்னா
பட் அவங்கள பற்றி உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்கும், பட் அவங்கள பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி டேப் பண்ண போகிறீங்க, அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஓகே, ஸோ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை யார் கொடுக்க போகிறாங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க, ஜஸ்ட் லைக் தான் அவங்க கொடுக்க முடியாது. அவங்க வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் என்ன, அவங்க நெட்ஒர்த் என்ன, அவங்க மார்க்கெட் ப்ரெசன்ஸ் என்ன, இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கான ரேட்டிங்கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி 5 ஸ்டார் 4 ஸ்டார் அதெல்லாம் ரேட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து A, AAA, B+, இந்த மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்கறதுனால தான் இவங்களோட ப்ரெசன்ஸ் இந்த மார்க்கெட் இஸ் அண்டர்ஸ்டூட் அண்ட் இட் இஸ் வேல்யூட் அண்ட் இட் இஸ் ரெஸ்பெக்டட். ஸோ இந்த மாதிரி இப்போது சப்போஸ் இவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, கிறிசிலில் இந்த ரேட்டிங் நாங்கள் வாங்கியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரேட்டிங் வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்ககிட்ட நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிரெடிட் ரேட்டிங் இஸ் an evaluation of the credit risk, okay, of a prospective debtor, predicting their ability to pay back the debt and an implicit forecast of the likelihood of the debtor defaulting. So credit rating என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே பெரிய பெரிய பேங்க்ஸ்க்கு. இதுவே இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, இப்படி தான் பண்ண போகிறாங்க. இவனால் வந்து இந்த லோனை கொடுக்க முடியுமா முடியாதா, இவங்ககிட்ட இப்போ ஃபண்டிங் இருக்கா. இப்போ சப்போஸ் இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து எல்லா பேங்க்ஸ் எல்லா லோன் ப்ரொசீஜர்ஸ்க்கும் பண்ணுறாங்க, கரெக்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து 50 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா அவங்க உடனே 50 லட்ச ரூபா இந்தாப்பான்னு எடுத்து கொடுக்குறாங்களா, சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ன தான் வீடோட லீன் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் வீடு வந்து அவங்க பேரில் தான் இருக்க போகுது, நீங்கள் கட்ட போகிற 10 வருஷம் அப்படி இருந்தாலும் நீங்கள் லோன் கேட்ட உடனே அவங்களால கொடுக்க முடியுமா முடியாது. அவங்க ஒரு பெரிய கிரெடிட் ரேட்டிங் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராஸ்பெக்டிவ் டெட்டார் யார், நீங்கள் தான். ஏன்னா இப்போ நீங்கள் தானே கடன் வாங்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வரும்போது உங்களோட எபிலிட்டி டு பே பேக் எப்படி இருக்குன்றதை அவங்க பார்க்க போகிறாங்க. உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க, ஃபாயர்ன்ற ஒரு ரேஷியோ பார்ப்பாங்க. ஃபாயர்னு என்னங்க, ஃபிக்ஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ் டு இன்கம் ரேஷியோ. நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அந்த சம்பளத்தில் ஆல்ரெடி எத்தனை இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபாயர் வந்து ஒரு 50 to 60% தான் இருக்கணும், கரெக்ட். ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கால் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50 to 60% இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 100 ரூபா வாங்குறீங்கன்னா 60% தான் உங்களுக்கு வந்து கடன் இருக்கணும், 60 ரூபா தான் உங்களுக்கு வந்து கடனாக இருக்கணும். மிச்சம் 40 ரூபா உங்கள் கைக்கு ஒரு செலவாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 80% 90% எடுப்பாங்க. ஏன் அப்படி எடுப்பாங்க, அவங்க சொல்கிறாங்க இல்லை இவருக்கு 100 ரூபா பணமே கிடையாது, இவருக்கு நிறைய சோர்ஸஸ்லேருந்து நிறைய பணம் வருது, அதிலலாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அவரோட மொத்த பணம் 300 ரூபாவாக இருக்க போகுது, அப்போது இந்த 80% நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுப்பாங்க. இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். பட் பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாயர். ஸோ இதுதான் உங்களோட எபிலிட்டி டு பேவை வந்து குறிக்குது. ஸோ நீங்கள் அப்படி குறிக்கும் போது இதெல்லாம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இவர் கொடுக்க முடியுமா இந்த லோன், இல்லாட்டி இவரால் கொடுக்க முடியாதா. பிகாஸ் ஒரு பேங்க்குக்கு அவங்களோட வருமானமே இந்த வட்டி தான். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற வீடு வந்து அவங்களுக்கான வருமானம் கிடையாது. அவங்க அதை விற்றுட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து அவங்க அது பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கான ரீபேமெண்ட் கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் வேலை. ஓகே, ஸோ அது உங்களால் கொடுக்க முடியுமா இல்லையான்றதை பார்க்குறது தான் அவங்களோட மெயின் வேலையாக இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அண்ட் இம்ப்ளிசிட் ஃபோர்காஸ்ட் will likelihood of the data defaulting. இவர் டிஃபால்ட் பண்ணுவாரா இல்லையான்றதை நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இதுதான் வந்து கிரெடிட் ரேட்டிங். ஓகே, ஸோ the credit rating represents an evaluation from a credit rating agency. ஓகே, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் வந்து அவங்க அனலைஸ் பண்ண போகிறாங்க ஃபார் த ப்ராஸ்பெக்டிவ் டெட்டார். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த ரேட்டிங்கிறது கொடுக்க போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் கிரெடிட் ரேட்டிங்கு. ஸோ இதோட நம்ம பேங்கிங்ன்ற சாப்டர் முடிச்சிட்டோம். இந்த சிலபஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். யூனிட் 16க்கு நம்ம போகிறோம். நமக்கு மொத்தமாக யூனிட் 20 யூனிட்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 15 யூனிட் முடிச்சிட்டோம். இன்னும் 5 யூனிட் தான் இருக்குது. இதில் 16, 17 கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கப்புறம் 18, 19, 20 தான் இந்த இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் இவங்களெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 16, 17 நம்ம கொஞ்சம் கடகடன்னு முடிக்க ட்ரை பண்ணலாம்.
ஸோ கேபிட்டல் மார்க்கெட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் மார்க்கெட் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஷேர்ஸ் ஸ்டாக்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இவங்களெல்லாம் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட் தான் நம்ம கேபிட்டல் மார்க்கெட்னு தெரியணும். ஸோ இட்ஸ் அ மார்க்கெட் வேர் buyers and sellers engage in trade of financial securities. யாரெல்லாம் பாண்டு ஷேர்ஸ் எல்லாமே. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் இஸ் அண்டர்டேக்கன் பை பார்ட்டிசிபென்ட்ஸ். அது இண்டிவிஜுவல்ஸும் நீங்கள் பை பண்ணலாம், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் நீங்கள் ஷேரை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் வேர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சேனல்ட். ஸோ நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் சேவிங்ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதனால் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ சப்ளையர்ஸ் ஆர் பீப்புள் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யார் சப்ளையர்ஸ்? சப்ளையர்ஸ் தான், அவங்க தான் வந்து ஷேரை வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. கரெக்ட். ஸோ வித் த கேபிட்டல் டு லெண்ட் ஆர் இன்வெஸ்ட் அண்ட் டிப்பிக்கலி இன்க்ளூட் பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து உங்கள் ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு இங்கே தெரியணும். ஓகே. ஸோ the most common capital markets in a stock market, bond market, இவங்க தான் உங்களுக்கு தெரியணும். And they seek to improve the transactional efficiencies by bringing the suppliers together with those seeking capital and those who want to give the return. ஓகேங்களா? யாருக்கு பணம் வேணும் அண்ட் யார் வந்து அந்த ஷேரை வாங்க போகிறாங்க, இதுக்கான பிளேஸ் தான் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்டாக இருக்க போகுது. இது வந்து 2 டைப் இருக்குது, ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, நீங்கள் அப்போ தான் அங்கே தான் உங்கள் ஷேர்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறீங்க, அதான் ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் தான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அங்கே தான் வந்து ஆல்ரெடி இஷ்யூ ஆன ஷேர்ஸ். இப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் ஷேரில் நீங்கள் உங்களோட நிஃப்டி சென்செக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 ஷேர் 30 ஷேர் இருக்குன்னா அவங்களாம் வருஷக்கணக்காக அங்கே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ when a company publicly sells stocks, okay, or bonds for the first time, இதை தான் நம்ம ஐபிஓன்னு சொல்கிறோம். கரெக்ட். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ரைவேட்லேருந்து அப்படியே பப்ளிக் உள்ளே வராங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நம்ம நியூ இஷ்யூஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when investors purchase securities on the primary market, now the company that offers the securities hire an underwriting firm to review it and create a prospectus outlining the price and other details. ஸோ நீங்கள் புதுசாக இப்போ உங்கள் ஷேர் மார்க்கெட் உள்ள லான்ச் ஆக போகிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. பிகாஸ் அதை வந்து இட் ஹாஸ் அ லாங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கம்பெனியை பற்றி 4 பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸை பற்றி 4 பேர் வாங்குவாங்க. ஸோ அப்படி அவங்க வாங்கும்போது இதை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இதுக்கான உங்கள் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்ல போகிறீங்க, இதை பாருங்கள், இதுதான் எங்களோட கம்பெனி, நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம், இதுதான் எங்களோட பேலன்ஸ் ஷீட், இது எங்கள் நெட்வொர்த். ஸோ நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஓன்னு நிறைய கதை சொல்லிவிட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், மர்ச்சன்ட் பேங்கிங். இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதே அவங்க தான். பிகாஸ் உங்களுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு இதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் உங்களுக்காக அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 40 கம்பெனிக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி நீங்கள் பிட்ச் பண்ணணும், உங்களோட மார்க்கெட் எப்படியோ உங்களோட ப்ராடக்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிட்ச் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது தான் வந்து இஷ்யூவன்ஸ் மார்க்கெட்டில், நியூ இஷ்யூவன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, கம்பெனிஸ் மஸ்ட் ஃபைல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் லைக் தட் போய் நான் வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் லான்ச் பண்ண முடியுமா? ஆட் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே லான்ச் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் உங்கள் ஷேர் வந்து ட்ரேட் ஆகணும்னா எங்கே முதல் ட்ரேட் ஆகணும்? ஸ்டாக் மார்க்கெட்டில். அந்த மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறவங்க யார்? அவங்கக்கிட்ட தானே இருக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா கோல்டை நீங்கள் அந்த கடையில் தான் வாங்க போகிறீங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் பேங்க்கில் உங்கள் செக்கு போடுறீங்கன்னா செக்கை கொண்டு போய் நீங்கள் கோவிலில் போட்டால் அது எதாவது பணம் கொடுக்குமா? கொடுக்காது. அந்த செக்கை எங்கே போடணுமோ அங்கே போட்டால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸும் நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அங்கே இருக்கிறவங்க தான் உங்களோட ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அங்கே இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஸோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களோட ஃபினான்ஷியல்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட புக்ஸு எல்லாமே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க. இவங்கள தான் நம்ம SECன்னு சொல்கிறோம். அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் ஏஜென்சிஸ் அண்ட் must wait until their filings are approved. ஸோ இவங்க வந்து சரி ஓகே இவங்க வந்து இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்கப்பா, இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, மாத கணக்கில் நடக்கிறது. ஓகே, இந்த கம்பெனி இத்தனை வருஷம் இருக்குது, இந்த கம்பெனியோட பில்டிங்கை பார்ப்பாங்க, லொக்கேஷன் பார்ப்பாங்க, உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பார்ப்பாங்க, உங்களோட கஸ்டமர்ஸ். இது சும்மா ஒரு ஷெல் கம்பெனியா? ஷெல் கம்பெனினா சும்மா பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்குனே ஒரு கம்பெனி இருக்கும் இல்லைங்களா, சும்மா பேப்பர் கம்பெனிஸ். அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க.
ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவங்க தான் கம்பெனியே கிடையாது, அவங்க என்றைக்கு வேணால் எடுத்து மூடிட்டு போயிடலாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்றத இவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய விசாரிப்பாங்க, விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க அதுக்கான அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் ஷேரை வந்து மார்க்கெட்லேயே லான்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஷேருக்கான புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறீங்க, ப்ராஸ்பெக்டஸ்லாம் பண்ண போகிறீங்க, அப்புறம் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் SEC கொடுக்க போகிறீங்க. அவங்க அப்ரூவ் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் உங்களோட ஷேர்ஸை நீங்கள் லான்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரைமரி மார்க்கெட். இதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் பண்ணி முடிச்சிட்டீங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கெட்டில் வந்து உங்கள் ப்ராடக்ட்லாம் சேல் ஆக ஆரம்பிச்சுன்னா, உங்கள் ஷேர்ஸ்லாம் சேல் ஆக ஆரம்பிச்சுன்னா, உங்களோட ஷேர்ஸை 4 பேர் வாங்குவாங்க, 2 பேர் விற்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ளோட் ஆகிற இடம் பேர் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ the secondary market include venues overseen by a regulatory body. இவங்களையும் யார் ஓவர்சீ பண்ண போகிறாங்க, SEC தான் ஓவர்சீ பண்ண போகிறாங்க. ஓகே, where these previously issued securities are traded between investors. ஸோ ஆல்ரெடி இவங்கெல்லாம் இஷ்யூ ஆகிட்டாங்க. ஸோ இவங்கள தான் இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அண்ட் issuing companies do not have a part in the secondary market. ஸோ இவங்க தான் புதுசாக யாருமே இங்கே இஷ்யூ பண்ணல இல்லைங்களா. ஸோ அந்த இஷ்யூவிங் கம்பெனிஸ்க்கு இங்கே வேலை கிடையாது. ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்டு 2 விதமாக இருக்குது, ஆக்ஷன் மார்க்கெட் அண்ட் டீலர் மார்க்கெட்னு இருக்குது. ஸோ ஆக்ஷன் மார்க்கெட் இஸ் ஓப்பன் டு த ஓப்பன் அவுட்க்ரை சிஸ்டம். ஸோ ஓப்பன் அவுட்க்ரை சிஸ்டம்னா நார்மல் எல்லாருமே உள்ள வரலாம். where buyers and sellers congregate in one location in which they are willing to buy and sell. ஸோ ஆக்ஷன் மார்க்கெட்டில் நம்ம இந்த பழைய படம்லாம் பார்த்துருப்போம், இந்த குரு அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. பீப்புள் ஜஸ்ட் பை அண்ட் செல். அவங்க அப்படியே கோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, 100 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி கோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யார் ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அவங்க தான் அந்த ஷேரை பிட் பண்ணுவாங்க. ஸோ இது பேர் தான் ஆக்ஷன்ஸ் மார்க்கெட். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே அதே இடத்துல இருந்து அவங்க ஷேரை வாங்குவாங்க. இதுவே டீலர் மார்க்கெட்னா என்னென்னா, பீப்புள் ட்ரேட் த்ரூ எலக்ட்ரானிக் நெட்வொர்க். நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்க ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மூலியமாகவே உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, விற்கிறாங்க. இதை தான் நம்ம டீலர் மார்க்கெட்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் த்ரூ டீலர் மார்க்கெட். ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான் இது மூலியமாக இது பண்ணுறாங்க, ஓகே, ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.